குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிழமை டெய்லி கண்டபஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 31 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வருஷம் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்குது. இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி டீட்டெயிலாம் ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க. அடுத்து மீட்பு பணிக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் சார்பில் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்க மீட்பு குழு வந்து பார்த்திங்கன்னா அங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கிச் சுடுதல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மானு பாக்கர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை 2வது வெண்கல பதக்கமும் ஜெயிச்சிருக்கிறாரு. இதன் மூலம் சுதந்திர இந்தியாவின் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் அப்படின்ற வரலாற்று சாதனை வந்து படைச்சிருக்கிறார். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பணி பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா மானு பாக்கரும் சரப்ஜோத் சிங் இவங்க இந்த இரண்டு இணையும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதக்கம் வென்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மட்டும் பார்த்திங்கன்னா மானு பாக்கர் மட்டும் தனியாக வந்து பங்கேற்று ஒரு பதக்கம் வெண்கல பதக்கம் வென்று வச்சுருந்தாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா 2 பதக்கம் வென்றிருக்காங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி அதாவது 1900 வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் நகரில் நடைபெற்ற அதே ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இருந்த இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் இந்தியரான நார்மன் பிச்சார்டு 200 மீட்டர் ஸ்பிரிண்ட் மற்றும் 200 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 பதக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா வென்று கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர இந்தியாவில் இவங்க தான் வென்று கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து மாணவர்களே தமிழ் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்களுடைய பேர் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே மனப்பாடம் பண்ணிச்சுவாங்க. திருக்குறள் முற்றோதல், தமிழ் கூடல், தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு, தீரா காதல் திருக்குறள் உள்ளிட்ட திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களையே தமிழ் ஆர்வத்தை வந்து ஊக்குவிக்கக்கூடிய திட்டங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டுக்கான விஸ்வம்பர மருத்துவர் சி நாராயண ரெட்டி நினைவு தேசிய இலக்கிய விருது வந்து பார்த்திங்கன்னா பிரபல எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான சிவசங்கரிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. புகழ்பெற்ற தெலுங்கு கவிஞரான ஞானபீட விருது பெற்றவருமான பத்மபூஷன் ஸ்ரீ நாராயண ரெட்டியின் 93வது பிறந்த நாளை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் பாராட்டு பத்திரம் மற்றும் நினைவு பரிசு ஆகியவை வந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வரி வந்து 35% உயர்த்தியிருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அரையாண்டு வருமானம் அதாவது பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்தால் எவ்வளோ கட்டணம் வந்து புதிய கட்டணம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தொழில் வரி வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க தொழில் வரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் வடலூரில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் பள்ளியில் விளையாட்டு பயிற்சியின் போது தலையில் ஈட்டி பாய்ந்ததில் வந்து பார்த்திங்கன்னா மூளைச்சாவாடை இந்த மாணவர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்துட்டார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி எறியும் போட்டி நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் அங்கேயும் ஓடிட்டு இருக்கும்போது தெரியாமல் தவறுதலாக பட்டிருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மூளைச்சாவாடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பி இப்போ வந்து பிசியோட ரீரிசல்ட் வந்து ஒரு 8000 பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து 2023-24 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 8.2% இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நடப்பாண்டு பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 6.5%லேருந்து 7.1 அந்த அப்படின்னு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சர்வதேச நிதியத்தோட அறிக்கையின்படி 7%, ரிசர்வ் வங்கி அறிக்கை பார்த்திங்கன்னா 7.2% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இடைக்கால பட்ஜெட்டில் 7% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கணிச்சிருக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கடந்த ஆண்டோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 8.2, இதை மறந்துடக்கூடாது. இது கொஷின் வந்துடும். சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டில் 50 விளையாட்டு வீரர்களுக்கு வந்து அரசு பணி நியமன உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு 50 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவிலான போட்டியில் 589 வீரர்கள் வந்து வீரர் வீராங்கனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகையெல்லாம் வந்து வழங்கும் விழாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறார். சரிங்களா? அடுத்து கோவை அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா நேபாள நாட்டைச் சேர்ந்த பெண்ணுக்கு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிநவீன இதய அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தமிழக முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த சிகிச்சை பெற்ற முதல் வெளிநாட்டு பயனாளி இவர் தான். ஓகேங்களா? வெளிநாட்டு பயனாளி அப்படின்ற வரிசையில் வந்து இவங்க வராங்க. அடுத்து
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் முதலீடுகளின் மையமாக இந்தியா வந்து திகழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 8% வளர்ச்சியை வந்து பதிவு செஞ்சிருக்குது. இப்போ கடந்த ஆண்டு நம்ம இப்போ தான் பார்த்தோம். உலகின் 5வது பெரும் பொருளாதார நாடாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல அடுத்த 5 ஆண்டுகளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம். மூன்றாவது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உலகின் 3வது பொருளாதார நாடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வருவதற்கு அடுத்து எந்த ஆண்டு வந்து இலக்கு நிர்ணயிச்சு பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள் தான் இலக்கு, அதுக்குள்ளே வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய அரசுடன் இணைந்து உள்நாட்டு தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1.40 லட்சம் புத்தாக்க நிறுவனங்கள் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியில் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டாங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் வரை அபராதம் மற்றும் ஆயுள் சிறை தண்டனை வழங்கும் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திருத்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. உத்தரப்பிரதேச அரசு பணியாளர் தேர்வாணையத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா திருத்தப்பட்ட மசோதா வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற இருக்குது. ஓகேங்களா. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் பதக்க கணக்கை வந்து தொடக்கிய பெருமைக்குரியான மானு பாக்கர் வந்து அந்த எண்ணிக்கை வந்து 2ஆக அதிகரிச்சிருக்காரு. இவங்க தான் அவங்க. ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியார் துப்பாக்கி சுடும் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதக்கமும் இவங்க இணையாக சேர்ந்து ஒரு பதக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியோட டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வின்னர்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க தேவையில்ல. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் தனி வீடியோவை அப்லோட் பண்ணிடுவேன். இதில் இருக்க பேர் மட்டும் மாற்றிக்கோங்க. டேபிள் டென்னிஸில் வந்து பார்த்திங்கன்னா மணிகா பத்ரா அந்த மாதிரி பேர் டைட்டில் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா நீங்கள் போதுமானது. வில்வித்தையில் வந்து பார்த்திங்கன்னா பஜங் கவுர், ஏன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. துப்பாக்கித்தில் வந்து பிருத்திவிராஜ், ரோயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பால்ராஜ், குத்துச்சண்டையில் வந்து அமித் பங்கால், அந்த மாதிரி பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் முக்கியமானதுன்னா ஒலிம்பிக் போட்டியில் 1க்கு மேற்பட்ட 2 பதக்கங்களை வென்ற இந்தியர்கள் வரிசையில் வந்து மானு பாக்கர் வந்து 3வது இடத்துல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா மல்யுத்த வீரரான சுஷில் குமார் அவர் வந்து பார்த்திங்கன்னா 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் ஒரு வெண்கலமும் 2012 லண்டன் ஒலிம்பிக்கில் ஒரு வெள்ளியும் வென்றிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து வந்து பார்த்திங்கன்னா 2016 ரியோ ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளியும் 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்கலமும் வென்றிருக்காங்க. அந்த வரிசையில் இவங்க பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறாங்க. மும்பையைச் சேர்ந்த 16 வயதான பாரா நீச்சல் வீராங்கனையான ஜியா ராய் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கால்வாயை கடந்து உலகின் மிக இளம் மற்றும் வேகமான வீராங்கனை அப்படின்ற பெருமை வந்து பெற்றிருக்காரு. அந்த கால்வாயோட தூரம் வந்து 34 கிலோமீட்டர் தூரம் 17 மணி நேரம் 25 நிமிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. இவங்க வந்து பாரா ஒலிம்பிக் வீரர், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை கடக்கிறது ஏன்னா இவ்வளோ தூரமானலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. அவர் பாரா ஒலிம்பிக் வீரர். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் வந்து மந்த்லி படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்க்கணும்னா நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒலிம்பிக்கோடைய பார்ட் 1 வீடியோ வந்து மார்னிங் அப்லோட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்லோட் ஆகிடுச்சுன்னா அதை பார்த்து கம்ப்ளீட்டாக டீட்டெயில் எடுத்துக்கோங்க. நான் 2வது பார்ட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அதையும் பார்த்து டீட்டெயில் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டினாச்சும் கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கேம்ஸை பொறுத்தளவு அவங்க என்ன கேம் விளையாடுறாங்க, அவங்களுடைய பேர் என்ன, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது TNPSC பொறுத்தளவு. மற்றபடி அவங்க எத்தனை பதக்கம் வாங்கினாங்கன்றதெல்லாம் TNPSCயில் கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் கிடைக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.